சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் அழகான ஒரு தலைப்பு. திரு இசைப்பாவும் ஐயடிகள் காடவர்கோனும் என்ற தலைப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக அருள்ஞானியின் சீடர் சித்தாந்த நன்மணி சுப்புராயன் ஐயா அவர்கள் கடலூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி நாம் நிறைய பார்த்துருக்கோம், சிந்திச்சிருக்கோம். ஐயாவோடைய பொழிவுகளை நிறைய கேட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் இரு கண்களாக கொண்டவர். தமிழ் மேல் தீராத காதல் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு பதிகத்தை படிக்கும்போது அதை தமிழாக இலக்கணமாக திருக்குறளோடு ஒப்பிட்டு இந்த அளவுக்கு ஆராய்ச்சி நோக்கு அனுபவம் என்று எல்லாம் கலந்த ஒரு பொழிவாக நமக்கு கொடுத்து வருகின்றார்கள் வாராவாரம். அந்த அமைப்பில் இன்று நமக்கு திரு இசைப்பாவும் ஐயடிகள் காடவர்கோனும் என்ற தலைப்பில் ஒரு பொழிவு கொடுப்பதற்காக நம்மோடு வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாயணி புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் இன்றைய நாளிலே திருவிசைப்பாவும் ஐயடிகள் காடவர்கோனும் என்னும் தலைப்பிலே பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு ஞான வேள்வியில் 252ஆம் நாளான இன்று சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஓராண்டு ஞான வேள்வியை தொடர்ந்து தொய்வில்லாமல் உத்வேகத்தோடு சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு வரும் சிங்கப்பூர் நம்தமர்வூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவத்திருமதி லாவண்யா அருள் அவர்களையும் இந்த எழில்ஞான பூசையில் ஈடுபடுத்திக் கொண்டு பாடல்களையும் பொழிவுகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் ஆகிய அனைவரையும் இணையம் வாயிலாக இணைந்து இந்த பன்முகம் நோக்கை அந்த 9ஆம் திருமுறையை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் 252வது நாள். 252 நாள் வரைக்கும் நமக்கு சாமி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள் கிட்டதான் இருக்கிறது. 113 நாள் இருக்கு. இன்றைய தலைப்பு நமக்கு என்ன இறைவன் அருள் இருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது திருவிசைப்பாவும் ஐயடிகள் காடவர்கோனும். நமக்கு ஐயடிகள் காடவர்கோன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய சிறப்பு நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் நமக்கு தெரியும். அதுல நாயன்மார்கள் 63, அதுவும் நமக்கு தெரியும். இந்த 63 நாயன்மார்கள்ல 7 நாயன்மார்கள் மட்டுமே இந்த திருமுறைகளை அருள் இருக்கக்கூடிய பெருமக்கள்.
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூரர், திருமூலர் பெருமான், அப்புறம் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார், காரைக்கால் அம்மையார். அப்புறம் 7வதாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பியாரூரர், திருமூலர் பெருமான், காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமாள் நாயனார். 7வதாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன். அதாவது இது வந்து லிஸ்ட் இல்ல, 7வது இவர் என்று கணக்கு அப்படி வைத்துக் கொள்ளக்கூடாது. 7 நாயன்மார்கள் நமக்கு திருமுறைகளை அருளி இருக்கிறார்கள். அதுல அந்த 7 நாயன்மார்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன். அவ்வளவு சிறப்புக்குரியவர். அவருடைய பாடல்கள் நமக்கு 11ஆம் திருமுறையிலே தொகுக்க பெற்றுள்ளன. அதிலே 24 வெண்பாக்கள் நமக்கு அருளி இருக்கிறார் ஐயடிகள் காடவர்கோன். அந்த 24 வெண்பாக்களும் இந்த உடல் நிலையாமை, யாக்கை நிலையாமை என்பதை நமக்கு பறைசாற்றுகின்றன. அப்படி ஒவ்வொரு வெண்பாவுமே சிறப்பாக அமைந்திருக்கும். நம்ம ஏற்கனவே நம்முடைய நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக 11ஆம் திருமுறையை நாம் இதற்கு முன்பு சென்ற ஆண்டு சிந்தித்திருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இந்த திருவிசைப்பாவோடு தொடர்பு படுத்தி சிந்தித்தல் என்பது இப்போ ஒரு புது இறைவனுடைய திருவுருளுக்காக ஒரு முயற்சி செய்திருக்கிறோம். இது என்னன்னா, முதல் பாடலே அவர் என்ன அருளி இருக்கிறார் ஐயடிகள் காடவர்கோன் சொல்லி பார்க்கும்போது, தில்லை அந்த திருப்பதிகத்துக்கான, அதாவது தில்லை திருத்தலத்திற்கான பாடலை, வெண்பாவை அருளி இருப்பார். தில்லை திருச்சிற்றம்பலமே சேர் அப்படின்னு. அதே போல நம்முடைய திருவிசைப்பாவோட நம்ம அதை பொருத்தி பார்க்கும்போது, திருவிசைப்பாவோட நமக்கு கிட்டத்தட்ட 15 பதிகங்கள் தில்லை திருப்பதிகமாக தான் இருக்கிறது. அங்க முதல் பாடலே தில்லையில தான் சொல்லியிருக்கிறார் ஐயடிகள் காடவர்கோன். இந்த திருவிசைப்பாவிலும் 15 திருப்பதிகங்கள் நமக்கு அருளப்பட்டுள்ளன என்பதையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அதன் பிறகு அந்த முதல் பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வெண்பா. ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். ஒரு அற்புதமான வெண்பா, யாக்கை நிலையாமையை நமக்கு உணர்த்தக்கூடியது. அது ஓடுகின்ற நீர்மைன்னு நமக்கு தெரியும். நீர்மைன்னா தன்மை. நாம இன்னைக்கு ஓடி ஆடி ஓடி ஓடுறோம். நம்ம வந்து பல பணிகளுக்காக காலையில போறோம், 5 மணிக்கு போறோம், இரவு நேரம் தாழ்த்தி வருகிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இளமை இருக்கும்போது ஓடுகிறோம். அந்த தன்மை ஒழிதலுமே அப்படின்னு சொன்னா நமக்கு மூப்பு வந்து விட்டது என்பது பொருள். அப்படி வந்து விட்டால், மூப்பு வந்து விட்ட பிறகு நம்ம ஒரு இடத்துல வீட்டிலே அமர்ந்திருந்து கொண்டால், உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று அப்படின்னு சொல்றாரு. உற்றாருன்னா என்ன சொல்லுவாங்க? நமக்கு கூடவே இருக்கக்கூடிய மகன், பேரன், பெயர்த்திகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றீங்க தாத்தா, என்ன சொல்றீங்க பாட்டி? நம்ம சொல்வதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எப்போதும் சரி தாத்தா இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டு போகக்கூடிய பேரன், பெயர்த்திகள்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த தன்மையெல்லாம் அப்ப என்ன பண்ணணும்? இந்த நிலை வருவதற்கு முன்பே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, நாடுகின்ற நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன். இப்படி எல்லாம் வந்த பிறகு என்ன கிடைக்கும் நமக்கு? வரும். அந்த மரணம் வந்த பிறகு நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து பிறவிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். திரும்ப இன்ப துன்பம், இன்ப துன்பம், இந்த துன்பச் சூழலிலே சுற்றி கொண்டிருப்போம் இல்லையா? இப்படி இருக்காமல் நல் அச்சு அற்று நல் அச்சு இற்று அம்பலம். அந்த அச்சு என்பது நம்முடைய உடலை குறித்தது. நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, உடல் அச்சு மாறியே பிறக்கும். உடல் அச்சு மாறியே பிறக்கும்னா, ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உடல் கிடைக்கும் நமக்கு. நமக்கு அன்னமய கோஷம், தூல உடல் என்று சொல்லக்கூடிய அந்த பரு உடல் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு இறைவனுடைய அருளால் என்பது நமக்கு தெரியும். அதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது, உடல் அச்சு மாறியே பிறக்கும். அச்சு என்பது நம்முடைய தூல உடல். அந்த அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன். அம்பலம்னா சுடுகாடு. சுடுகாடு செல்வதற்கு முன்பே நன்னெஞ்சே நீ என்ன பண்ணணுமா? தில்லை சிற்றம்பலமே சேர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ தில்லை சிற்றம்பலத்தை சேர்ந்து விடு. அததான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. அந்த நல்ல சிற்றம்பலமே என்பதற்கு நம்ம நல் அச்சு இற்று அம்பலமே என்பதை பார்த்தோம். அது நல் அச்சில் தம்பலம் என்று பிரிக்கப்படும். நன்னாமுன் அச்சில் தம்பலம்னா வயதான பிறகு அப்பெல்லாம் தாம்பூலம் போடுவார்கள். அது அச்சில் போட்டு இடித்து அது வாயில போட்டு அது ஒரு மாதிரி அந்த வயதான தன்மையை காட்டுவதற்காக அதை சொல்லப்பட்டது. அந்த நிலை வருவதற்கு முன்பே நீ தில்லை சிற்றம்பலத்தை நாடிவிடு, இறைவனுடைய திருவுருளை பெற்று
திருவடியை பெறுவாயாக என்பதை நமக்கு சொல்றார். இந்த பாடலும் இதற்கு இருக்கக்கூடிய மீதி 24 வெண்பாக்கள் திருவாரூர் அதுல ஒரு வெண்பா நமக்கு அருள் இருக்கிறார் நம்முடைய ஐயடிகள் கடவுள். இப்படி ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று ஒவ்வொரு வெண்பாவை அருள் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு வெண்பாவுமே இப்படி நிலையாமையை நமக்கு புலப்படுத்துகிறார், யாக்கை நிலையாமை. அதற்கு முன்பு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவனை நாடிவிடு அப்படியே ஒவ்வொரு வெண்பாவிலும் சொல்லுவார். இந்த கருத்தை எப்படி நம்ம திருவிசைப்பாவோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப திருவிசைப்பாவில இந்த கருத்து எங்கெங்கெல்லாம் வருகிறது என்பதை நம்ம ஓரளவுக்கு சிந்தித்து பார்க்கலாம். அதுல இதை நம்ம எப்படி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, திருவிசைப்பாவை நம்ம ஒரு சிறு ஆங்காங்க ஒரு மீள் பார்வை செய்வது போல நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நம்முடைய திருமாளிகை தேவர் எவ்வாறு இந்த நிலையாமையை சொல்லியிருக்கிறார், அல்லது இந்த ஐயடிகள் காடவர்கோனோட அந்த தன்மையோடு எப்படி பொருந்தி வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல சேந்தனார் பெருமகனார், திருக்கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி காடக நம்பி, எப்படி இவ்வாறெல்லாம் இவர்கள் எல்லாம் நமக்கு 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் அருள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய அந்த பொழிவிலே. இப்ப முதல்ல திருமாளிகை தேவர் நமக்கு 9ஆம் திருமுறை 2வது திருப்பதிகம் முதல் பாடல்ல அந்த உயர் கொடியாடை என்று நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல். அந்த பாடல் என்ன சொல்றாரு கடைசியில, மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே, மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே என்று அருளி செய்கிறார். அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க சொல்றாரு இல்லையா, நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர்ன்னு ஐயடிகள் காடவர்கோன் சொல்றாரு இல்லையா, அததான் அங்கேயும் அவர் அந்த கருத்து தான் அங்க நமக்கு வெளிப்படுத்துகிறார் திருமாளிகை தேவர். மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்து அருளே அப்படின்னு அவர் விண்ணப்பம் செய்கிறார் இறைவனிடத்திலே. இங்கேயும் அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய இந்த உடல், இந்த தூள உடல் இறந்து விடுவதற்கு முன்பு, உனக்கு மூப்பு வருவதற்கு முன்பு தில்லை சிற்றம்பலத்தை சேர்ந்து விடு, அப்ப இளமை இருக்கும் பொழுதே சேர்ந்து விடுன்னு சொல்றாரு. அததான் அவர் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே அப்படின்னு சொல்லி அவரும் விண்ணப்பிக்கிறார் திருமாளிகை தேவரும். இன்னும் அவரே எப்படி சொல்றாரு அப்படின்னு இன்னொரு பதிகத்துல பார்க்கணும்னு சொன்னா, 4வது திருப்பதிகம் 9ஆம் திருமுறையில முதல் பாடல், இது கோயில் திருப்பதிகம் தான், இது நமக்கு தெரிந்த ஒரு பதிகம். இணங்கிலா ஈசன் என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்பதிகத்துல அந்த முதல் பாடல்லே அதுல எப்படி சொல்றாரு பாருங்க, நம்ம யாக்கை நிலையாமைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த உடம்பெல்லாம் எப்படி சொல்றாரு, நல் அச்சில் தம்பளம்லாம் இங்க சொல்றாரு இல்லையா ஐயடிகள் காடவர்கோன். அவர் அந்த உடலை எப்படி சொல்கிறார் நம்முடைய திருமாளிகை தேவர் என்று நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, கோரைவாய் பீரல் பிண்டம், கோரைவாய் பீரல் பிண்டம்னு சொல்றாரு உடலை. அந்த பீரல் பிண்டம்னா ஓட்டை உடம்பு, இந்த உடம்பு நிலையில்லாதது என்பதை திருமாளிகை தேவர் எவ்வாறு அங்கு அருள் இருக்கிறாரு என்பதை நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அப்ப இங்க எப்படி இந்த உடம்பு எப்படி இருக்கிற நிலையில்லாதது என்ற ஒவ்வொரு வெண்பாவிலுமே ஐயடிகள் காடவர்கோன் நமக்கு அருளுகின்றாரோ, அதே தன்மையை திருமாளிகை தேவரும் இங்கே பீரல் பிண்டம் என்று இந்த ஓட்டை உடம்பு என்பது இந்த உடல் நிலையில்லாதது என்பதை அங்கேயும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை இவ்வாறு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்ப அந்த நிலையாமையை எவ்வாறு திருவிசைப்பா உணர்த்துகிறது, ஐயடிகள் காடவர்கோனும் அதுதான் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்ப திருமாளிகை தேவருக்கு ஒரு 2 பாடல் பார்த்தோம். அதே போல நம்ம சேந்தனார் பெருமகனார் 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள்ல 2ஆம் அவராக இருக்கக்கூடியவர் இல்லையா, அவர் நம்முடைய திருவீழிமிழலை திருப்பதிகத்திலே அந்த 9ஆம் திருமுறை 5ஆம் திருப்பதிகத்திலே 6வது திருப்பாடல், அதுல பாருங்க அங்க செல்வம் நிலையாமையை நமக்கு எடுத்து காட்டுவாரு. அக்கணா அணைய செல்வமே, நம்ம இதற்கு முன்பு சிந்தித்திருக்கிறோம். அதை நம்ம எப்போதுமே சொன்னோம், அது ஒரு மீள் பார்வை போல நம்ம திருவிசைப்பாவை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து அதன் பிறகு சொல்றாரு சேந்தனார் பெருமான், ஐவரோடு அழுந்தி யான் அவமே புக்கிடா வண்ணம். ஐவர்னா நம்முடைய அந்த பொறிப்புலன்கள். அப்ப பொறிப்புலன்கள் என்று சொல்லும் போது நமக்கு கருவிகரணங்கள், அந்த கருவிகரணங்கள் சொல்லும் போது இந்த உடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த உடல்ல தானே இதெல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த உடல் நிலையாமையை அங்க ஐயடிகள் காடவர்கோன் நமக்கு சொல்வதை இங்கே சேந்தனார் பெருமானும் நம்முடைய திருவீழிமிழலை திருப்பதிகத்திலே 6வது திருப்பாடலில் நமக்கு அருளுகிறார். அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தி யான் அவமே புக்கிடா வண்ணம். இங்க சொன்னார் இல்லையா, நல்லச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் என தில்லை சிற்றம்பலமே சேர்ன்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார். அதே போல இங்க சொல்றாரு பாருங்க, அழுந்தி ஐவரோடு அழுந்தி யான் அவமே புக்கிடா வண்ணம், இப்படி அவமே போகாதவாறு என்னை காத்து என்னை ஆண்ட பெருமானே, என்னை காத்து அருள் என்பது போல அங்கே அருள் இருக்கிறார் சேந்தனார் பெருமான். இது அங்கங்க திருமாளிகை தவிர இன்னும் சில இடங்கள்ல சொல்லி இருக்கலாம். நம்ம அங்கங்க தொட்டு காட்டுகிறோம்.
இது எப்படின்னா, இது முழுமையாக ஐயடிகள் காடவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் அந்த நிலையாமையும் 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பாவிலே எல்லாவற்றையும் நாம் எடுத்து காட்டிவிட்டோம் என்பது பொருள் அல்ல. இவ்வாறு திருவிசைப்பாவிலே இருக்கிறது. இதை நாம் சிந்தித்து இதை நம் மனதிலே வைத்துக் கொண்டு மேலும் சிந்தித்தால் இன்னும் நமக்கு நிறைய நிலையாமை கருத்துக்கள், இது போன்ற கருத்துக்கள் நமக்கு திருவிசைப்பாவிலே கிட்டும். சரி, இது ஒரு மாதிரி சாம்பிள் மாதிரி இது இந்த பொழிவை நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம திருமாளிகை தேவர் பார்த்தோம், சேந்தனார் பெருமகனார் பார்த்தோம். அடுத்தது திருக்கருவூர் தேவர் எப்படியெல்லாம் நமக்கு அருள் இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர் 9ஆம் திருமுறை 8வது திருப்பதிகம், இது கோயில் திருப்பதிகம் தான். அதுல 2வது பாடல், இவ்வரும் இவ் அரும் பிறவி வவ்வ நீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே அப்படின்னு சொல்றாரு. என் கூட இருக்கிற அந்த 5 பேர் என்னப்பா பகையேன்னு சொல்லிட்டார். அதனாலதான் இவர் ஐயடிகள் காட ஒருவன் ஒவ்வொரு வெண்பாவிலுமே அந்த யாக்கை நிலையாமை நமக்கு வெளிப்படுத்துகிறார். திருவையாறு அங்க இருக்கக்கூடிய இறைவனை நாடு, அப்ப யாக்கை நிலையாமை உடையது. அப்ப இருக்கும்போது அது எப்படி இருக்கிறது? பகையாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அதுதான் இங்க கருவூர் தேவர் கோயில் திருப்பதிகத்துல 8வது திருப்பதிகத்துல 2வது பாடல்ல அருளி செய்கிறார். இவ்வரும் பிறவி பவ நீர் நீந்தும் ஏழையருக்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே. அது இருக்கும் பொழுதுதான் நம்ம ஏதோ இதையாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த 5 பேரும் பகையா தான் இருக்கிறாங்க. அதனால பகையா இருக்கும்போது நமக்கு உறவாக இருக்கக்கூடிய இறைவனை நீ நாடு என்பது பொருள். ஐவரும் பகைனா அப்ப நமக்கு உறவு யாரு? இறைவன் தான். அதனால தில்லை சிற்றம்பலமே சேர்ந்து ஐயடிகள் காடவர்கள் அங்கே அருளி செய்கிறார் என்பதை நாம் பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் அவரே திருக்கருவூர் தேவர் பெருமானே 9ஆம் திருமுறை 10வது திருப்பதிகத்துல 8வது பாடல் திருமணியம்பலம், அந்த ஊர் திருப்பதிகத்துல அதுல எப்படி சொல்றாரு பாருங்க. இங்க எப்படி தில்லை சிற்றம்பலமே சேர்ன்னு சொன்னாரோ அதே போல மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனனே. இங்க எப்படி மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே என்று திருமாளிகை தேவரும் அந்த தில்லை சிற்றம்பலமே சேர் அந்த ஐயாரை அடை இப்படியெல்லாம் நமக்கு அறிவுறுத்துவார் ஐயடிகள் காடவர்கள். அததான் திருமாளிகை தேவர் இங்க சொன்னாருன்னு நம்ம முன்பு சிந்தித்தோம். அதேதான் இங்க கருவூர் தேவரும் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனனே அப்படின்னு சொல்றாரு. வைத்தனனே அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா ஐவரும் பகை இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு எது உண்மையான உறவு என்பது தெரிந்ததுனால இங்க வைத்து அருளே என்று வைத்தனனே என்று நமக்கு அருளுகிறார். அதே போல திருக்கருவூர் தேவர் 9ஆம் திருமுறை 11வது திருப்பதிகம் 5வது திருப்பாடல். இது நம்ம ஏற்கனவே நம்ம சேந்தனார் பெருமான் திருவிழிமிழலை பதிகத்துல அருளி செய்தார் இல்லையா? 6வது பாடல்ல இந்த செல்வம் நிலையாமைய அக்கணா அணைய செல்வம், அதே கருத்தை இங்க நமக்கு திருக்கருவூர் தேவரும் இங்கே அருளி செய்திருப்பார். இது நம்ம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். நம்முடைய பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையில பல்வேறு நிகழ்வுகள்ல இதை நம்ம சிந்தித்திருக்கிறோம். அப்படின்றதுனால இது தொடர்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இது தெரிய வந்திருக்கும். அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து, அவரும் அதான் சொன்னார் சேந்தனார் பெருமானும், அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தி யான் அவமே புக்கிடாவனம் காத்தென்னை அப்படின்னு சொன்னாரு. கருவூர் தேவர் அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு என்னோடும் விளைந்த இக்கலாம் முழுதும் ஒழிய வந்துள் புக்கு என்னை ஆள் ஆண்ட நாயகனே. அந்த ஐவர், இந்த பூசல், அந்த கலாம்னா அந்த இதெல்லாம் நிலையில்லாதது, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நமக்கு ஆணவத்தால் வந்தது. ஆணவம்னா நம்ம ஏதோ ஈகோ என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. ஆணவம் என்பது அறியாமை, நம்மிடம் இருக்கக்கூடிய இருள், துன்பம், இதுதான் ஆணவம் என்பது. சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரை ஆணவம் என்பது இருள், துன்பம், அறியாமை என்பதுதான் பொருள். இதெல்லாம் காரணமாக தான் நமக்கு மாயை வந்தது. அது என்ன பண்ணிடுச்சு? ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நம்மை கீழ்ப்படுத்தி விட்டது. அதனால அது பகை. அது மேலும் என்ன சொன்னாரு? இக்கலாம் முழுதும் ஒழிய வந்து உள்புக்கு என்னை ஆள் ஆண்ட நாயகனே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீக்கி என்னை ஆண்டு கொண்ட நாயகனே என்று திருக்கருவூர் தேவர் இந்த 11வது திருப்பதிகத்துல 5வது திருப்பாடல்களை நமக்கு அருளி செய்கிறார். அதுல ஐவர் மட்டும் அவர் சொன்னார் சேர்ந்தார். இவர் பாருங்க, ஐவரோடு என்னோடும் விளைந்த இக்கலாம். அப்ப இந்த உடல் முழுவதும் இந்த கருவி கரணங்கள் எல்லாம், இந்த கரணங்கள் எல்லாம், இந்த உடல் முழுவதுமே இப்படிதான் இருக்கிறது. இந்த தன்மை, இந்த உடலினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை இது புரிந்து கொள்ளலாம்.
அதனாலதான் எல்லாம் இறைவனை நாடு, என்னை ஆண்ட நாயகனே என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லா அருளாளர்களும் அதான் சொல்றாங்க. மணிவாசக பெருமானும் அங்க நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அதை நம்ம பார்க்கலாம். இது கருவூர் தேவரனுடைய அதுல பார்க்கணும். மேலும் கருவூர் தேவர் 9ஆம் திருமுறை 12வது திருப்பதிகம் 6வது திருப்பாடல், இது திரைலோக்கிய சுந்தரம் என்று அழைக்கக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே வரக்கூடிய கருத்து. அதுல பாருங்க, இந்த உடலை பத்தி சொல்லும்போது பாருங்க, முழுவதும் நீ ஆயினும் இம்மொய்குழலால் மெய் முழுதும் பழுது எனவே நினைந்து ஓராள். அந்த தலைவி சொல்வது போல இருக்கும். அதுல பாருங்க, அதுல சொல்லும்போது மெய் முழுதும் பழுது, இந்த உடல்லே பழுது அப்படின்னு சொல்றாரு. யாக்கை நிலையாமையே ஐயடிகள் காடவர்கள் நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா? அதே போல இங்கேயும் அந்த திரைலோக்கிய சுந்தரத்திலும் நமக்கு இந்த மெய் முழுதும் பழுது அப்படின்னு அந்த தலைவி நினைக்கிறாள் அல்லது செவிலி நினைக்கிறாள் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த உடம்புனால நமக்கு ஒன்றும் பலன் இல்லை. இந்த உடம்பு எதற்காக இறைவன் தந்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த உடம்பினால் பெற்ற பயனெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டது? இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய திருவருளை பெறுவதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. அது ரொம்ப புரிந்து கொள்ளணும். நம்ம அதை செகண்டரியா தேர்ட் ஆப்ஷனா வச்சுக்கிறோம். பிரைமரியில வேற ஏதோ வைத்துக் கொள்கிறோம். இதுதான் பிரைமரி. மற்ற செய்திகள் எல்லாம் நமக்கு செகண்டரி, அப்புறம் அடுத்த இதுல வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம திருமுறைகள் சிந்திக்கக்கூடிய நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முதன்மை எது என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளை பெறுவது. இறைவனுடைய திருவருளை நாம் பெற்று விடலாமா, முயற்சி செய்து பெற்று விடலாமா அப்படின்னு சொன்னா நம்மால் முயல்வதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இறைவனிடத்திலே உண்மையான அன்பு செலுத்த வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும், திருமுறைகளை ஓத வேண்டும். இது செலுத்தினா இறைவன் கையை பிடிச்சு அழைச்சுப்பான். இது ஒவ்வொரு அன்பர்களும் இதை நீங்க வாழ்வில் செய்து பார்த்தால், திருமுறைகளை மனதார ஓதினால் அவன் நிச்சயமாக கைப்பிடித்து இழுப்பான். நிறைய அன்பர்கள் அவர்களுடைய அந்த அனுபவத்தை நிறைய அன்பர்கள் எல்லாம் நம்ம சொல்ல கேட்கிறோம். அதனால அந்த அனுபவத்தை கொண்டு நம்ம அனுமான அளவையால் நம்ம என்ன பண்ணுவோம்? நாமும் திருமுறையை ஓதுவோம், நாமும் இறைவனுடைய திருவுருளை பெறுவோம். அதுதான் நமக்கு முன்பு, அதுதான் நமக்கு பிரைமரி, அதுதான் நமக்கு பிரைமரி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அல்டிமேட்டே அதுதான். அல்டிமேட் கோல் எது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவுருளை பெறுதல் என்பதுதான். அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போதெல்லாம் அதற்கான பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முயற்சி. அப்ப நம்ம முயற்சி செய்து விடலாம்னா, நம்ம அந்த அன்பை இறைவனிடத்திலே உண்மையாக செலுத்தினால் அவன் நமக்கு வழிகாட்டி நம்மை கைப்பிடித்து கொண்டு அழைத்து செல்வான். அதுதான் குறிப்பு. அதனாலதான் அந்த மெய் முழுதும் பழுதுன்னு சொன்னார். மெய் முழுதும் பழுது. அதுதான் அங்க ஐயடிகள் காடவர் போகணும். இந்த உடம்பே அப்படிதான் இருக்குது, யாக்கை நிலையாமையாக இருக்கிறது, எப்ப வேணாலும் போகலாம். அதனாலதான் திருமூலர் பெருமான் நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்மின். இந்த உடம்பிலே இந்த உயிர் இருக்கும் பொழுதே எப்ப வேணாலும் போகலாம். முதுமை வரும் பொழுதுதான் போகும்னு அவசியம் இல்லை, எப்ப வேணாலும் போகலாம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நிலாது கண்டாய் என்பது பட்டினத்தடிகள் வாக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையாமை உடையதாக இருக்கிறது. நாம் இதுதான் சதம், இதுதான் நிலையுடையது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நிலையுடையதா? நம்ம பார்க்கிறோம். நாம் நினைத்தது எல்லாம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் நினைப்பதெல்லாம் நடக்கிறது. ஔவையார் அழகாக ஒரு வெண்பாரில் இருப்பார். ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி வரினும் அது எய்தும், ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும். இப்படி 3 சொல்றாங்க. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டா, எனையாலும் ஈசன் செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், வேற ஒண்ணும் இல்ல, அன்றி வரினும் வரும், அப்புறம் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும். இப்படி 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 3மே என்னப்பான்னா எனையாலும் ஈசன் செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய முதன்மையான குறிக்கோள் எது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவருளை பெறுதல். அதற்கு நாம முதல்ல திருமுறையே மனதார அன்போடு படிக்க 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 நமக்கு வழியை இறைவன் நமக்கு காட்டுவான். நம்முடைய அருளாளர்கள் நமக்கு காட்டிய வழி போல வேற எங்கேயுமே கிடையாது. நம்முடைய சைவ சமயத்திலே அருளாளர்கள் காட்டிய வழி என்பது ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை என்று நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இது போல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா திருஞான சம்பந்தர் என்ன அருளி இருக்கிறாரோ அதைதான் தெய்வ சேக்கிழாரோ அருளி இருப்பார். எதற்காகனா, முதல் திருமுறை ஆசிரியர்கள் இருந்து 27 ஆசிரியர்களும் ஒரே கருத்தையே அருளி இருப்பார்கள். இவர்கள் மட்டுமா? தோத்திரங்கள் என்ன அருளி இருக்கிறதோ அதைதான் சாத்திரங்களிலும் அருளப்பட்டிருக்கிறோம். அதனால இப்படி ஒரு ராஜபாட்டை, அருளாளர்களுடைய அருள் வீழ்ச்சியுடைய ஒரு இடமாக, ஒரு தளமாக அந்த சைவ சமயம் என்பது நமக்கு விளங்குகிறது. அதனாலதான் தாய் சமயம் என்று தாயுமானவர் நம்முடைய சமயத்தை
அருள்வார், சொல்லி அருள்வார். சரி, இப்ப திரைலோக்கிய சுந்தரம் பார்த்தோம். அவரே திருக்கருவூர் தேவரே திருப்பூவனம் திருப்பதிகத்துல 5வது திருப்பாடல், இது 9ஆம் திருமுறை 14வது திருப்பதிகத்துல 5வது திருப்பாடல். கடுவினை பாசக்கடல் கடந்து ஐவர் கள்ளரை மெல்லவே துறந்தும் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் என்று அருள் செய்கிறார். பாருங்க, ஐவர் கள்ளரை, அந்த 5 பேரும் கள்ளர்னு சொல்லிட்டாரு. 2 பகைவர்னு சொன்னாரு, இவர் கள்ளர்னு சொன்னார். மெல்லவே துறந்து அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டு உன் அடி இணை திருவடி 2ஐயும் அடையுமாறு அடைந்தேன்னு சொல்றாரு. அப்ப ஐயனியல் கடவுர் என்ன சொல்றாரு? இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நீ இறைவனை அடைந்து விடு, முதுமை வருவதற்கு முன்பே அடைந்து விடு. நம்ம இன்றைக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க? சிறு வயதுல ஒரு திருக்கோயிலுக்கு சென்று ஒரு திருநீரை நாம் நெற்றியிலே பூசி இருந்தால் என்ன சொல்றாங்க? இந்த வயசுல ஏன் இவனுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்கக்கூடிய உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு இதெல்லாம் பார்க்க வேண்டியது என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஐயடிகள் கடவுள் நமக்கு அப்படி நச்சுன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்கு முன்பே நீங்க இறைவனை சென்று அடைந்து விடுங்கள், நீங்கள் இறைவனுடைய திருவருளை பெற்று விடுங்கள். இந்த உடம்பிலே கருவிகரணங்கள் எல்லாம் சரியான அளவிலே வேலை செய்யும் பொழுது, இது எல்லாமே ஒரு மெக்கானிசம் தானே, இந்த இயந்திரங்கள் எல்லாம் சரியான அளவில் வேலை செய்யும் பொழுதே நீங்க இறைவனை நாடி விடுங்கள். இதை பிரைமரியாக வைத்துக் கொள்ளுங்கள், மற்ற உலக வேலைகளை எல்லாம் நீங்க அடுத்து செகண்டரியா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறார் ஐயடிகள் காடவர்கோன். அவருடைய கருத்தை தான் இங்க எடுத்து சொல்றாங்க. நமக்கு இங்க சொல்லப்பட்டது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க சொல்லப்பட்டதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதுமே திருமுறைகள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாகவே இருக்கும். அருளாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து எங்கேயுமே மாறுபடாது நம்முடைய சைவ சமயத்திலே. அப்படி எங்கேயாவது மாறுபாடு இருக்கிறது என்று நமக்கு தோன்றினால் நம்முடைய உணர்விலே ஏதோ ஒரு மயக்கமாக இருக்கிறது என்பது பொருள். அது தக்காரை கொண்டு அல்லது இறைவனுடைய திருவருளையே நாடி அந்த சரியான பொருளை நாம் பெறலாம். சரி, அந்த ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன்னு சொல்றாரு. அததான் இங்கேயும் சொல்றாரு, இந்த உடம்பை நீ முதுமை வந்த பிறகு இதெல்லாம் பார்த்திருப்பதற்கு முன்பே இறைவனை அடைந்து விடு என்று அருளி செய்கிறார் நம்முடைய ஐயடிகள் கடவுள். அதே கருத்து தான் இங்கேயும் கருவூர் தேவர் அருளி செய்கிறார். அவரே ராசராசேச்சரம் திருப்பதிகத்துல 9ஆம் திருமுறை 16வது திருப்பதிகத்துல 2வது திருப்பாடல் நெற்றியில் கண் என்று தொடங்கும். அதுல அழகா கேட்கிறாரு, மற்ற எனக்கு உறவு என். திருக்கருவூர் தேவர் அருளி செய்த திருப்பதி. யார் எனக்கு உறவு? உற்றார் யார் உள்ளரோ அப்படின்னு அப்பர் பெருமான் கேட்கிறார் இல்லையா? அதே போலதான், அதனாலதான் உறவு இருப்பதனாலதான் தில்லை சிற்றம்பலம் சேர்ன்னு சொல்லாம தில்லை சிற்றம்பலமே சேர். ஒவ்வொரு பாடல்லையுமே ஒவ்வொரு வெண்பாவிலுமே நம்ம பார்க்கலாம். ஏன் தில்லை சிற்றம்பலமே என்ற ஏகாரம் சொல்கிறார்? ஏகாரம் அங்கு எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் மட்டும்தான் நமக்கு உறவு. உற்றார் யார் உள்ளரோ, இறை அடியார்களும் தான் உண்மையான உறவு. இதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இறைவன் தான் நமக்கு உண்மையான உறவு, அது நமக்கு மாற்று கருத்து இல்லை. இறை அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் நமக்கு உண்மையான உறவு. அவர்களை தவிர நமக்கு உறவு வேற யாரும் இல்லை என்றுதான் நம்ம எடுத்துக்கொண்டுதான் போகணும். இப்ப பாருங்க, நம்ம பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்று சொல்லும் போது நிறைய அடியாருடைய உறவுகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. இதெல்லாம் இறைவனுடைய திருவருள். அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதனாலதான் கேட்கிறாரு, மற்ற எனக்கு உறவு என் தில்லை சிற்றம்பலமே சேர்ன. உனக்கு உறவு அதுதான்பா, வேற எதுவும் உறவு இல்ல, வேற எல்லாம் உறவு உண்மையான உறவு இல்ல. சைவ சித்தாந்தமும் அதான் சொல்லும். சதசத்து எதை சார்கிறதோ அதை சார்ந்து இருக்கிறது. இது இப்ப இயற்கையாக நீ சாரக்கூடிய பொருள் சிவம் தான். நீ இப்போது சார்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் இது செயற்கை. அப்ப இயற்கை தான் நமக்கு உறவு, செயற்கை என்பது உறவு அன்று. அதனால்தான் அவங்களாம் ஐவரும் பகையே கள்ளர் என்றெல்லாம் நமக்கு அருளாளர்கள் அருள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம அடுத்தது பூந்துருத்தி நம்பிகாட நம்பி எப்படி இந்த நிலையாமையை சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஐயடிகள் காடவர்களோடு பொருத்தி பார்க்கலாம். அதுல அவர் 2 பதிகங்கள் நமக்கு அருள் இருக்கிறார். திருவாரூர் திருப்பதிகம், தில்லை திருப்பதிகம். அதுல முதல்ல அந்த திருவாரூர் திருப்பதிகம். அந்த திருவாரூர் திருப்பதிகத்துல நம்முடைய ஐயடிகள் காடவர்களும் ஒரு வெண்பா அருள் இருக்கிறார். அது 4வது வெண்பாவாக நமக்கு அமைக்கப்பட்டுள்ளது 11ஆம் திருமுறையிலே. அந்த வெண்பா, காலை வடி ஒழிந்து கையறவோடு ஐயுறவாய் நாளும் அணுகி நலியாமுன்.
காலைனா இந்த இளமை இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்க செய்து அதன் பிறகு அதை நாளும் அணுகி நலியா முன் அந்த முதுமை வருவதற்கு முன்பே பாலை அவிழ் கமுகம் பூஞ்சோலை ஆரூர்க்கு ஆளாய். அந்த ஆரூருக்கு அடைமொழி சொல்றாரு, பாலை அவிழ் கமுகும் பூஞ்சோலை. அப்படி ஒரு சிறப்பாக இருக்குதான் அந்த ஆரூர். இந்த ஆரூரை சிறப்பாக நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அந்த நம்முடைய அவருடைய திருப்பதிகத்துல நமக்கு அருள் இருக்கிறார். மிக்க சீர் ஆரூர் என்று அருள் இருக்கிறார். அவருடைய அந்த திருவாரூர் திருப்பதிகத்துல 2 பாடல் தான் அருள் இருக்கு, நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுல முதல் பாடல்ல கைக்குவான் முத்தின் என்று தொடங்கும். அதுல கடைசி அடியில மிக்க சீர் ஆரூர் என்று அருள் இருப்பார். அந்த மிக்க சீர் ஆரூர் என்பதுதான் இங்கே நமக்கு ஐயடிகள் காடவர்கோன் பாலை அவிழ் கமுகம் பூஞ்சோலை ஆரூர் என்று அடைமொழி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புடையதாக ஆரூர் இருக்கிறது என்பதை இந்த வகையிலையும் நம்ம 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவையும் ஐயடிகள் காடவர்கோனையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். கருத்தோட மட்டும் இல்லாமல் செய்யுளோடையும் நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அந்த ஆரூருக்கு தந்த அடைமொழி அதையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்ப சொன்னாரு, ஆரூருக்கு ஆளாய், அப்புறம் ஆளாய் ஆளாகி அடிமையாகி, ஆளாயினா அடிமையாகி, நாம எப்போதுமே அடிமை, இறைவன் ஆண்டான். அப்ப கவிழ்க முகம் கூம்பு என் கை அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த வெண்பாவிலே அருளி செய்கிறார். இதுல ஆளாய்ன்னு சொல்றாரு இல்லையா, ஆரூருக்கு ஆளாய். ஏன் அவர் ஆரூருக்கு ஆளாய்ன்னு சொல்றாருன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஆளாய் நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா கேட்டா, ஐயடிகள் காடவர்கோன் என்ன சொல்றாரு, ஆரூருக்கு ஆளாய், நீ அடிமையாகு, நமக்கு இளமை இருக்கும் என்று, எப்போதுமே இளமை இருக்கும் நீ நினைத்துக் கொள்ளாத, இளமை நிலையாமை என்பதே இருக்கிறது. அதனால அந்த முதுமை வருவதற்கு முன்பு திருவாரூர் பெருமானை அடைந்து வழிபடுக என்று நமக்கு அருளி செய்கிறார். அப்ப அவனுக்கு அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன் அவனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவருடைய திருப்பதியத்துல நமக்கு அருளி செய்கிறார். முதல் பாடல்ல ஆரூர் ஆதியா இருக்கிறான், இறைவன் தான் ஆதியா இருக்கிறான் என்பதை சொல்றார். அப்புறம் 2வது பாடல்ல உலகெல்லாம் படைத்த தனி முதல் இறைவன். அந்த ஆரூர் பெருமான் எப்படிப்பட்டவன், உலகெல்லாம் படைத்த தனி முதல், அப்படிப்பட்டவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் இல்லையா. அவன் உலகெல்லாம் படைத்த தனி முதலுக்கு தான் நாம் அடிமையா இருக்கணும், ஆதியாக இருக்கக்கூடியவனுக்கு தான் நாம் அடிமையா இருக்கணும். அதனால அவனுக்கு ஏன் அடிமையா இருக்கணும்னு ஐயடிகள் காடவர்கோன் சொல்றாரு இல்லையா. ஏன் ஆரூர் பெருமானுக்கு எதற்காக நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதற்கு நமக்கு விடையளிப்பது பூந்துருத்தி நம்பிகாட நம்பி. இதனோடு நம்ம ஐயடிகள் காடவர்கோனையும் நம்ம திருவிசைப்பாவையும் பொருத்தி பார்க்கலாம். அவரே அந்த 2வது பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு, சிவனிடத்தில் பக்தியாய் தியானிப்போர் அவன் அருளை பருக. பூந்துருத்தி நம்பிகாட நம்பியினுடைய 2வது பாடல் திருவாரூர் பதிகத்துல, அவர்கள் பருகும் தோறும் அமுதம் போல அவர்களிடத்திலே அவ்வருள் இனிமை வழங்கும், அதனால ஆரூருக்கு ஆளாயிரு அப்படின்னு சொல்லி ஐயடிகள் காடவர்கோன் சொல்றாரு. அப்ப இன்னும் ஏன் எதற்காக சொல்றாருன்னு சொன்னா, உலகம் படைத்த தனி முதல் அவன் ஆதியாக இருக்கிறான், அவனோடு சேர்ந்தால் நமக்கு பேரின்பம் கிட்டும், அததான் சொல்றாரு. அவனை தியானிப்போர் அவன் அருளை பருக, பருகுந்தோறும் அவர்களுக்கு அமுதம் போல அவர்களிடத்திலே அவருள் இனிமை வழங்கி கொண்டே இருக்கும். அந்த அருளை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அருள் சொல்லும் போது எப்படி இருக்கும், திருவருள் அந்த பேரின்பம் அப்படின்னு சொன்னா, நம்ம உலகில் அனுபவிக்கக்கூடிய இன்பம் போல் அன்று. அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது துன்பமே இல்லாதது முதல்ல. அப்புறம் அந்த இன்பம் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நொடிக்கு ஒவ்வொரு நொடிக்கு நொடி அந்த இன்பம் கூடிக்கொண்டே இருக்கும். துன்பம் இல்லாது நொடிக்கு நொடி இன்பம் கூடிக்கொண்டே இருக்கும். 3வது, அந்த கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்பம் ஒரே டேஸ்டா இருக்குமா, ஒரே அளவில் இருக்கணும்னா வேறு வேறு வகையான டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா ஒரே டேஸ்ட் இருந்தா நமக்கு சலிச்சிடும் இல்லையா. இறைவன் கருணை பாருங்க, அதுதான் அந்த அமுதம்னு சொல்றது. நம்ம அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அது நம்மால் உணர முடியும். அனுபவிக்காத வரையில் அருளாளர்களுடைய அருள் வாக்கு எவ்வாறு அவர்களால் சொல்ல முடியுமோ அதை எடுத்துக்காட்டுகள், அமுதம் எவ்வாறு சொல்கிறார்களோ அவ்வாறு நமக்கு ஒவ்வொரு வகையிலும் நமக்கு புரியும் வண்ணம் எடுத்துக்காட்டுகிறார்கள். அப்ப அந்த இன்பம் எப்படி இருக்கும், பேரின்பம். அதனாலதான் அது பேரின்பம், துன்பமே இல்லாத இன்பம், ஆனந்தம், பேரானந்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆரூருக்கு ஆளாய் அப்படின்னு சொல்லி ஐயடிகள் நமக்கு அறிவுறுத்துகிறார். அங்க ஆளானால் நமக்கு பேரின்பம் கிட்டும், அதனால நீங்க அங்க போய் இறைவனை வழிபடுக என்று அருளி செய்கிறார். அப்புறம் அவரே அந்த பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அப்புறம் தில்லை பதிகத்துல ஒரு பதிகம் பாடியிருக்கார். 2 பதிகம் அருள் இருக்கிறார். முதல் பதிகமாக நமக்கு ஆரூர் பதிகமும், 2வது பதிகமாக அது 9ஆம் திருமுறையில 19வது பதிகமாக தில்லை பதிகமும் நமக்கு தொகுக்கப்பட்டுள்ளன.
அதுல 6வது திருப்பாடல் அகலோகம் எல்லாம் என்று தொடங்கும். அதுல சிவலோகம் ஆவதும் தில்லை சிற்றம்பலமே. இந்த பாடலை நாம் சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு இப்படி ஒரு தலைப்பே நமக்கு கிட்டியது. சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே அப்படின்னு வரக்கூடிய அந்த வரி, தில்லை சிற்றம்பலமே சேர் என்று சொல்லக்கூடிய ஐயடிகள் காடவர்கோனுடைய அந்த வரிகளை நமக்கு நினைவு ஊட்டியது இறைவனுடைய திருவருள். அப்ப நினைவு ஊட்டியதனுடைய பயனாகத்தான் திருவிசைப்பாவும் ஐயடிகள் காடவர்கோனும் என்ற ஒரு தலைப்பை நாம் சிந்தித்திருக்கிறோம் என்று. அது முன்பு நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஐயடிகள் காடவர்கோனும் பூந்துருத்தி காடவர்கோனும் என்றுதான் சிந்திக்கலாம் என்று நினைத்திருந்தோம். அதன் பிறகு இறைவனுடைய திருவருள் திருமாளிகை தேவர், செந்தனார் பெருமான், திருக்கருவூர் தேவர் அவர்களுடைய கருத்தையும் நாம் ஒருவாறு சிந்தித்திருக்கிறோம். இதுல அந்த கடைசி அந்த 6வது பாடல்ல சிவலோகமாவதும் தில்லை சிற்றம்பலமே என்று அருள் செய்கிறார் இல்லையா? அதனாலதான் ஐயடிகள் காடவர்கோன் முதல் பாடல்ல தில்லை சிற்றம்பலமே சேர் என்று நமக்கு அருள் செய்தார். ஏன் தில்லை சிற்றம்பலமே சேர்னா, அந்த தில்லை சிற்றம்பலமே சிவலோகமாவது, அந்த சிவலோகம் ஆகையினாலே அங்க போய் நீங்க சேருங்க. அதுதான் நமக்கு உறவு, அதுதான் நமக்கு துன்பமே இல்லாத இடம், அதுதான் நமக்கு பேரின்பம் தரக்கூடிய இடம். ஆகவே அதை சேருங்க, அதுதான் நமக்கு உறவு. மற்றதெல்லாம் நிலையில்லாதது, பகையானது என்று செயற்கை நிலையில்லாதது என்று நாம் வைத்துக்கிறோம். இதெல்லாம் நமக்கு திருவிசைப்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் நம்ம 19 திருப்பதியத்தை நம்ம சிந்தித்திருக்கிறோம். அதாவது சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். அங்கெல்லாம் சொல்லப்பட்ட கருத்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாடல் தான் இந்த தலைப்புக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 ஆசிரியர்களுடைய கருத்தை நம்ம ஐயடிகள் காடவர்களுடைய அந்த 24 வெண்பாக்கள் சொல்லக்கூடிய நிலையாமையோடு பொருத்தி பார்த்திருக்கிறோம். இது இறைவனுடைய திருவருளால் இந்த தலைப்பை நாம் இன்று சிந்தித்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய பொழிவை நாம் இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி 9ஆம் திருமுறையை இப்படி பன்முக நோக்கிலே சிந்திப்பதற்கு ஒரு கருவியாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடிய சிவ லாவண்யா அவர்களை வணங்கி, திருவருளையும் குருவருளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்றைய பொழிவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். மிக விரைவிலே அடுத்த ஒரு பொழிவிலே வேறு ஒரு தலைப்பிலே சந்திப்போம். தொடர்ந்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.